ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ஆர்கிடெக்சர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணி அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணி எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்புறம் மாடிஃபை பண்ணுறத ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று ஆர்கிடெக்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். தென் இப்போ வந்து ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஃபைல் மேனேஜர் போயிட்டு உங்களுக்கு என்ன பிக்சரை நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் ஐக்கான்ட்ட கொண்டு வந்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆயிரும். தென் இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் ஆயிரும். தென் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து இந்த இமேஜ் வந்து ஒரு கார்னரில் எடுத்து போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். என்ன சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். தென் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கர்சரை ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். அதை யூஸ் பண்ணி வந்து உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ட்ரை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே செட்டில் ஆயிரும். தென் நீங்கள் மூவ் டூலை யூஸ் பண்ணி வந்து உங்களால் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். தென் ஆனால் இப்படியே வச்சு இதோட சைஸை வந்து மறுபடியும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து எடிட் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் இதை விட்டு வெளில போகிறதுக்கு வந்து வெளில போய்ட்டு ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை வந்து விட்டு நம்ம வெளில வந்துடலாம். இல்லை எஸ்கேப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கரெக்டான சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி யூஸ் பண்ணாலும் நீங்கள் வெளில வந்துட முடியும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த டெக்ஸ்ட் ஆடிங் வீடியோவில் அதுக்கான டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் டீயை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கான இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையானதை எழுதிக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலுக்கு வந்து கண்ட்ரோல்+Tயை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். கண்ட்ரோல்+T இந்த இமேஜ் மேலே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்+Tயை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். தென் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எடிட்டிங்கை பண்ணிக்க முடியும். இமேஜ் ரொட்டேட் பண்ணுறதுக்கு இமேஜோட கார்னர் கொண்டு போயிட்டு ரொட்டேட் பண்ணிக்க முடியும். தென் இதுலேயே இன்னொரு 3 ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி அதே ஒரு இமேஜோட எட்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் எட்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எட்ஜை மட்டும் அது வந்து புல் பண்ணும். அது உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து இப்படி இமேஜை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதை புல் பண்ணி வச்சுக்க முடியும். தென் அதே சைஸில் எங்கே வேணுமோ அப்படி கிளிக் பண்ணிடுங்க. தென் அன்டூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் நீங்கள் வந்து என்ன சைஸில் வைக்கிறீங்களோ உள்ள கண்டென்ட் அப்படியே வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை ஆகிக்கும். இப்போ உங்களுக்கு இந்த சைஸில் இப்படி வைக்கணும்னா உள்ள இமேஜை வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதுக்கேற்ற மாதிரி அது மாடிஃபை ஆகிக்கும். இதுக்கு வந்து ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஆன் பண்ணிட்ட அப்புறம் பண்ண வேண்டியது. தென் அப்படியே என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். தென் வந்து ஆல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இமேஜை வந்து ஃபுல்லாக வந்து ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து ஃபுல் இமேஜையும் வந்து ஜூம் அண்ட் ஜூம் இன் பண்ணிக்க முடியும். தென் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து எந்த பட்டனுமே யூஸ் பண்ணாமல் சும்மா கார்னர் பிடிச்சி பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஆட் பண்ணுற எல்லா இமேஜையுமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஆட் பண்ணி என்ட்ரி கொடுத்துட்டு அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்+T இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஒன்றும் ஆர்கிடெக்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பை.